students, welcome to Just Start Maths. இன்னைக்கு நம்ம exercise 2.2 start பண்ணலாம். So first sum பாத்தீங்கன்னா for what values of natural number n 4 power n can end with digit 6. ஸோ இந்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 4 பவர் n அப்படின்னு ஜென்ரலாக நமக்கு வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ என்க்கு பதிலாக எந்த நேச்சுரல் நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு வந்து கிடைக்கிற ஆன்சர் வந்து 6ங்கிற டிஜிட்டில் முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஸோ 4 பவர் n கேன் பி ஃபேக்டரைஸ்ட் அஸ். ஸோ 4 நம்ம எப்படி எழுதலாம், 2 into 2. ஸோ 2 into 2 the whole power n. 2 into 2 the whole power n னா 2 power n into 2 power n. ஸோ நமக்கு தெரியும் 2 power n வந்து எப்போவுமே ஈவனாக தான் இருக்கும். ஏன்னா எந்த நம்பரை நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணாலுமே உங்களுக்கு வந்து இன்னொரு ஈவன் நம்பர் தான் கிடைக்கும். ஸோ என்ன எழுதணும்னா 2 is a factor of 4 power n. So 4 power n is always even. ஸோ நமக்கு வந்து ஃபேக்டரைஸ் பண்ணதில் என்ன கிடச்சிருக்குன்னா 2 is a factor of 4 power n கிடச்சிருக்கு. அண்ட் 2 is a factor இருந்துச்சுன்னா 4 power n எப்போவுமே வந்து ஈவனாக தான் இருக்கும். ஆனால் இவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா end with digit 6 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க வந்து 6ங்கிற டிஜிட்டில் முடிகிற ஆன்சர்ஸ் மட்டும் எந்த எண்ணுக்கு வரும்னு கேட்டிருக்காங்க. ஆனால் நமக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4 பவர் n மொத்தமாகவே ஈவனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எண்ணுக்கு பதிலாக நம்மளாம் நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதில் எந்த எண்ணுக்கெல்லாம் வந்து 6ங்கிற டிஜிட்டில் ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு கன்சிடர் சம் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணுக்கு பதிலாக 1 2 3 4 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு எண்ணுக்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா 4 பவர் 1 4. 2 போட்டிங்கன்னா 4 into 4 4 ஸ்கொயர் 16. 4 க்யூப்னா 64. 4 பவர் 4 256. 4 பவர் 5 1024. 4 பவர் 6 4096. ஸோ இப்படி போயிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க ஜென்ரலாக நேச்சுரல் நம்பர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டே போகலாம். ஸோ இங்கே நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 பவர் n 4 பவர் 1 வந்து 4ன்னு வந்திருக்கு. 4 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 16. ஸோ இது வந்து 6ல் முடியுது. அதே மாதிரி 4 க்யூப் பார்த்தீங்கன்னா 64. இது வந்து 4ல் முடியுது. ஆனால் 4 பவர் 4 பார்த்தீங்கன்னா மறுபடியும் 6ல் முடியுது. ஸோ இது வந்து நமக்கு ஆல்டர்னேட்டிவாக ஆன்சர் வந்து 4 and 6 4 and 6 மாற்றி மாற்றி அந்த டிஜிட்ஸில் முடிஞ்சிட்டே இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா எப்படி ஆன்சர் எழுதணும்னா எதிலெல்லாம் வந்து 6 முடியுதோ அந்த ஆன்சர் மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ 4 ஸ்கொயர் 4 பவர் 4. ஸோ மறுபடி 4 பவர் 6க்கு ஆன்சர் வந்து 6ல் முடியுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4 பவர் 7 வந்து 4ல் முடியும். 4 பவர் 8ல் வந்து அகெயின் 6ல் முடியும். ஸோ எம்க்கு பதிலாக எண்ணுக்கு பதிலாக நம்ம ஈவன் நம்பர்ஸ் போட்டோம்னா நம்மளோட ஆன்சர் வந்து 6ல் கிடைக்கும். அதாவது 4 ஸ்கொயர் 16. 4 பவர் 4 256. 4 பவர் 6 4096. இந்த மாதிரி எண்ணுக்கு பதிலாக நம்ம ஈவன் நம்பர்ஸ் போடும்போது நம்மளோட ஆன்சர் வந்து 6ல் முடியுது. ஸோ அதுதான் வந்து அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டின். ஸோ எண்ணுக்கு பதிலாக எந்த நேச்சுரல் நம்பர் போட்டால் அந்த நம்பர் வந்து 6ல் முடியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ எண்ணுக்கு பதிலாக ஒரு ஈவன் நம்பர் போட்டோம்னா நம்மளோட ஆன்சர் வந்து 6ல் முடிகிற மாதிரி கிடைக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் எப்படி எழுதணும்னா 4 பவர் n ஆல்வேஸ் end with 4 and 6 for all natural numbers. ஸோ நீங்கள் எந்த நேச்சுரல் நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணாலுமே நமக்கு 4 பவர் n வந்து 4 இல்லைனா 6ல் தான் முடியுது. ஆனால் இவங்க கேட்டிருக்கிறது 6 மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு when n is an even number, say n is equal to 2 4 6 8 10 etc. then 4 power n can end with digit 6.
ஸோ என்க்கு பதிலாக நீங்கள் 2 4 6 8 10 ஈவன் நம்பர்ஸ் போட்டால் மட்டும்தான் நம்மளோட ஆன்சர் வந்து 6ங்கிற டிஜிட்டில் முடியும். ஸோ இதுக்கு இப்படி தான் வந்து இந்த மாதிரி சம்ஸ் கேட்டாங்கன்னா ரீசன்ஸ்லாம் எழுதி தான் நீங்கள் வந்து ஆன்சர் எழுதணும். உங்களுக்கு முடிஞ்சால் இன்னும் 2-3 எக்ஸாம்பிள்ஸ் கூட கொடுங்க. ஸோ பார்க்க வந்து நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போது நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி சம் தான். ஸோ இதில் if m n are natural numbers, இங்கே வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஸோ if m n are natural numbers for what values of m does 2 power n into 5 power m ends with 5 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு போன சம்மில் வெறும் 4 பவர் n அப்படி மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. இங்கே 2 நம்பர்ஸ் அதாவது மல்டிப்ளிகேஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ 2 பவர் n இன்ட்டு 5 பவர் m. ஸோ இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு தனித்தனியாக கன்சிடர் பண்ணலாம். அதாவது 2 பவர் nக்கு தனியாக எந்த மாதிரி வேல்யூஸ் வரும் அண்ட் 5 பவர் mக்கு தனியாக எந்த மாதிரி வேல்யூஸ் வரும்னு ஃபர்ஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது 2 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு 2 பவர் n எடுத்துக்கோங்க. ஸோ 2 பவர் n நமக்கு தெரியும் ஆல்வேஸ் ஈவன். ஏன்னா எந்த நம்பர் கூட 2 மல்டிப்ளை பண்ணாலுமே அகெயின் நமக்கு ஈவன் நம்பர் தான் கிடைக்கும். ஸோ 2 பவர் n இஸ் ஆல்வேஸ் ஈவன். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு மல்டிப்ளிகேஷன் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ 2 பவர் 1 2, 2 ஸ்கொயர் 4, 2 கியூப் 8, 2 பவர் 4 16. இந்த மாதிரி நமக்கு 2க்கு நீங்கள் எந்த nக்கு பதிலாக எந்த நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணாலுமே நமக்கு ஈவன் நம்பர் தான் கிடைக்கும். அதே மாதிரி இப்போது நம்ம 5 பவர் m செக் பண்ணணும். ஸோ 5 பவர் m எப்படி இருக்கும்னா 5 இப்போ நீங்கள் எந்த நம்பர் எடுத்து 5ஓட மல்டிப்ளை பண்ணாலுமே உங்களுக்கு ஒன்று ஆன்சர் 0ல் முடியும் இல்லைனா 5ல் முடியும். ஏன்னா 5 டேபிளே நமக்கு வந்து அப்படி தான் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5 பவரில் இருக்குது. ஸோ 5 டேபிளும் 5 பவரும் வந்து சேம் கிடையாது. ஸோ இப்போ எப்படி இருக்குன்னா 5 பவர் mக்கு பதிலாக நீங்கள் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். ஸோ 5 பவர் 1 5. இப்போ 5 ஸ்கொயர் என்ன வரும்னா 5 இன்ட்டு 5 25 வரும். ஸோ 5 கியூப் வந்து 25 இன்ட்டு 5 125 வரும். ஸோ இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5 பவர் m நமக்கு ஆல்வேஸ் ends with 5. ஸோ 5 பவர் 1 5, 5 ஸ்கொயர் 25, 5 கியூப் 125. அதே மாதிரி 5 பவர் 4ம் வந்து 5ல் தான் முடியும். ஸோ 5 பவர் m ஆல்வேஸ் ends with 5. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 2 பவர் n is always even and 5 பவர் m always ends with 5. ஸோ இப்போது நம்ம 2 பவர் n இன்ட்டு 5 பவர் mக்கு செக் பண்ணணும். அதாவது ஆன்சர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ 2 பவர் n இன்ட்டு 5 பவர் m. ஸோ இதுக்கு வந்து நம்ம n and mக்கு ஃபர்ஸ்ட்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம் ஆன்சர் எப்படி வருதுன்னு. ஸோ ஃபர்ஸ்ட்டு nக்கு 1 mக்கு 1. ஸோ 2 பவர் 1 இன்ட்டு 5 பவர் 1, 2 இன்ட்டு 5 10. அதே மாதிரி nக்கு வந்து 1 வச்சுக்கோங்க. mக்கு மட்டும் வேல்யூஸ் மாற்றி மாற்றி போட்டுட்டுவாங்க. ஏன்னா எந்த பாசிபிலிட்டிஸ் வேணால் இருக்கலாம். ஸோ 2 பவர் 1 இன்ட்டு 5 ஸ்கொயர். ஸோ 5 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 25, 2 பவர் 1 2. ஸோ 25 இன்ட்டு 2 50. இந்த மாதிரி இது போயிட்டே இருக்கும். இப்போ 2 ஸ்கொயர் இன்ட்டு 5 பவர் 1னா 4 இன்ட்டு 5 20. 2 ஸ்கொயர் இன்ட்டு 5 ஸ்கொயர் 25 இன்ட்டு 4 100. ஸோ எக்ஸெட்ரா. இதே மாதிரி நீங்கள் 2 பவர் 3 இன்ட்டு 5, 2 பவர் 3 இன்ட்டு 5 ஸ்கொயர் அந்த மாதிரி நம்பர்ஸ் மாற்றி மாற்றி போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆன்சருமே வந்து 0ல் தான் முடியும். ஸோ ஏன்னா இங்கே வந்து நமக்கு 5 பவர் mக்கு எல்லாமே வந்து 5ல் முடியுது. ஸோ 5ல் முடிகிற நம்பர் கூட நீங்கள் எந்த ஈவன் நம்பர் மல்டிப்ளை பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு ஆன்சர் வந்து 0ல் தான் கிடைக்கும். அதனால தான் நமக்கு 2 பவர் n இன்ட்டு 5 பவர் m வந்து ஆன்சர் வந்து 0லே முடியுது. ஸோ ஆனால் இங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா does 2 பவர் n இன்ட்டு 5 பவர் m ends with 5ன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் நமக்கு கிடைச்ச ஆன்சர் எல்லாமே 0ல் முடிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து நோ. ஸோ இது எப்படி எழுதணும்னா 2 பவர் n இன்ட்டு 5 பவர் m is
always even and ends with 0. ஸோ நீங்கள் எந்த நம்பர் n and mக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு வந்து ஆன்சர் 0ல் தான் முடியும். ஸோ 2 power n into 5 power m does not end with 5 for any values of m. ஸோ mக்கு பதிலாக நீங்கள் ஏதாவது mக்கு பதிலாக எந்த நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 5ல் முடியும்னு கேட்டிருக்காங்க. ஆனால் mக்கு பதிலாக நீங்கள் எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலுமே உங்களுக்கு ஆன்சர் வந்து 5ல் முடியாது. ஸோ therefore 2 power n into 5 power m does not end with 5 for any values of m. இப்போ தேர்ட் சம் பார்க்கலாம். ஸோ தேர்ட் சம் வந்து HCF கண்டுபிடிக்கிற சம். ஸோ இந்த HCF கண்டுபிடிக்கிறது வந்து உங்களுக்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதமும் யூஸ் பண்ணலாம். நான் ரெண்டு மெத்தடுமே வந்து காட்டுறேன். ஸோ ஃபைண்ட் த HCF ஆஃப் 2 5 2 5 2 5 and 3 6 3 6 3 6. ஸோ ஃபர்ஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடுக்கு இந்த மாதிரி பண்ணோம். ஸோ 5 5s are 25, 0 5s are 25, 0 5s are 25. ஸோ மறுபடியும் 5 யூஸ் பண்ணிக்கலாம். 1 0 1 0 1. ஸோ 1 0 1 0 1னா நம்ம 3 டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3 3s are 9. ஸோ ரிமைண்டர் 1, 3s are 9, ரிமைண்டர் 2, 3 6 are 18, ரிமைண்டர் 2, 3 7s are 21. ஸோ இங்கே வந்து 7 டேபிள், 7 4s are 28, ரிமைண்டர் 5, 7 8s are 56, 7 1 is 7. மறுபடி 13 டேபிள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 13 3 7. ஸோ 37க்கு வேறு ஃபேக்டர்ஸ் கிடையாது. ஸோ 37 into 1 37. இதே மாதிரி 3 6 3 6 3 6க்கு பண்ணோம். ஸோ இதுக்கு வந்து 2. ஸோ 2 1 is 2, 2 8s are 16, 1 8 1 8. ஸோ 2 9 0 9 0 9, 3 மறுபடி 3. இதிலிருந்து இது சேம் தான். ஸோ 3 3 3 3 6 7, மறுபடி இங்கே வந்து 7 481, அகெயின் 13 37 37 into 1 37. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ரெண்டு நம்பரையுமே ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம். ஸோ HCFக்கு என்ன பண்ணணும்னா காமனாக இருக்கிற ஃபேக்டர்ஸ் மட்டும் எடுத்து எழுதணும். ஸோ HCFக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து நம்ம அந்த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக்கில் பார்த்த மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ 2 5 2 5 2 5 is equal to, ஸோ 5 into 5 into 3 into 7 into 13 into 37. ஸோ இதை எப்படி எழுதலாம்னா ஆர்டரில் எழுதிக்கோங்க. 3 into 3 power 1 into 5 square into 7 power 1 into 13 power 1 into 37 power 1. ஸோ ஆர்டரில் அண்ட் இப்போ 5 வந்து 2 டைம்ஸ் இருக்குது, அதனால நம்ம அதை வந்து 5 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எழுதிக்கோங்க. இப்போ 3 6 3 6 3 6. இதுக்கு 2 into 2 into 3 into 3 into 3 into 7 into 13 into 37. ஸோ இங்கே 2 வந்து 2 டைம்ஸ் இருக்குது. 2 ஸோ 2 ஸ்கொயர் into 3 into 3 into 3 3 டைம்ஸ் இருக்குது. ஸோ 3 cube into 7 power 1 into 13 power 1 into 37 power 1. ஸோ இப்போது நம்ம இதிலேருந்து HCF கண்டுபிடிக்கணும். ஸோ HCFக்கு ஃபஸ்ட்டு காமன் ஃபேக்டர்ஸ் and least powers. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த ரெண்டு நம்பருக்கும் எந்த ஃபேக்டர்ஸ்லாம் வந்து காமனாக இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ 3 இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. ஸோ 3 காமன், 5 இங்கே இருக்குது இங்கே இல்லை, ஸோ அதை எடுக்கக்கூடாது. 7 காமன், 13 காமன், 37 காமன். ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு இந்த ரெண்டு பெரிய நம்பர்ஸ்க்கும் நடுவில் காமனாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அகெயின் நம்ம இப்போது எந்த பவர்ஸ் வந்து கம்மியாக இருக்கோ,
இப்போ 3 இங்கே வந்து 3 பவர் 1 இருக்குது, இங்கே வந்து 3 பவர் 3 இருக்குது. ஸோ இது ரெண்டில் கம்மியான பவர் எது இருக்கோ அதை வந்து இங்கே எழுதிக்கணும். ஸோ அதனால தான் வந்து லீஸ்ட் பவர்ஸ். ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டருக்கு நீங்கள் எப்போவுமே லீஸ்ட் பவர் எடுக்கணும். ஸோ அப்படியே ஆப்போசிட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னா லீஸ்ட் பவர். ஸோ காமன் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே எழுதிட்டு அதோட லீஸ்ட் பவர்ஸ் எல்லாத்தையுமே எழுதணும். ஸோ 3க்கு வந்து 1, அதே மாதிரி 7க்கு 1, 13க்கு 1, 37க்கு 1. ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிள் மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு டேபிள் வேணாம், நீங்கள் இப்படியே பார்த்து எழுதுறீங்கனாலும் ஓகே தான். ஸோ பட் சின்ன பவராக இருக்கிறது அந்த பவர் மட்டும்தான் எடுத்து எழுதணும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணோம். ஸோ HCF இஸ் ஈக்குவல் டு ஸோ 3 பவர் 1 இன்ட்டு 7 பவர் 1 இன்ட்டு 13 பவர் 1 இன்ட்டு 37 பவர் 1. ஸோ இது நம்பர் அதோட பவர். அதே மாதிரி எல்லா நம்பர்ஸ்க்கும் மல்டிப்ளிகேஷனில் எழுதணும். இதுதான் வந்து உங்களோட HCF. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 3 இன்ட்டு 3367. ஸோ HCF இஸ் ஈக்குவல் டு 10101. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு நம்மளோட HCF வந்து 10101 கிடைக்குது. ஸோ இது வந்து நார்மல் அந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ணி ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் இந்த மாதிரி எழுதி நம்ம கண்டுபிடிக்கிறது. உங்களுக்கு வந்து இன்னொரு மெத்தட் வந்து நம்ம லாஸ்ட் எக்ஸசைஸில் பார்த்த யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம். ஸோ அதுவும் நம்ம இப்போ பண்ணிடலாம். ஸோ ரெண்டில் ஏதாவது ஒரு மெத்தட் பண்ணால் போதும். சப்போஸ் மெத்தட் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மெத்தடே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ செகண்டு யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம். ஸோ இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். A is equal to BQ plus R where 0 less than or equal to R less than mod B. ஸோ இங்கே எது வந்து கம்மி நம்பரோ அதை வந்து பியாக எடுத்துக்கணும், ஹையஸ்ட் நம்பரை ஏயாக எடுத்துக்கணும். ஸோ 363636 தான் வந்து ஹையஸ்ட் நம்பர். ஸோ 363636 இஸ் ஈக்குவல் டு பி வந்து 252525. ஸோ இப்போ இந்த 252525 வச்சு 363636 நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ 363636 252525. ஸோ இதை டிவைட் பண்ணோன்னா 1. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 1111. ஓகே, இதான் வந்து ரிமைண்டர். ஸோ இதை நம்ம எப்படி எழுதுவோம்? BQ ப்ளஸ் R இந்த ஃபார்மேட்டில் எழுதணும். ஸோ 252525 இன்ட்டு கோஷியன்ட் வந்து 1. ஸோ இன்ட்டு 1 ப்ளஸ் ரிமைண்டர் வந்து இதை எழுதிட்டோம். இப்போது ரிமைண்டர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த நம்பரை இங்கே கொண்டு வந்துடணும். இந்த ரிமைண்டரை வச்சு இந்த நம்பரை டிவைட் பண்ணணும். ஸோ 252525 இஸ் ஈக்குவல் டு, ஸோ இப்போது 252525 11111 இதை வச்சு டிவைட் பண்ணணும். ஸோ இது வந்து இன்ட்டு 2. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு 30303 வந்திருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி எழுதணும்னா 252525 இஸ் ஈக்குவல் டு 111111 இன்ட்டு 2 ப்ளஸ் 30303. மறுபடி ரிமைண்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இதை வந்து லெஃப்ட் சைட் கொண்டு வந்துடணும். இந்த நம்பரை 30303 வச்சு டிவைட் பண்ணணும். ஸோ 11130303. ஸோ இது இன்ட்டு 3 90909. இதை நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20202 கிடச்சிருக்கு. ஸோ A is equal to BQ plus R format. ஸோ A is equal to B வந்து 30303 இன்ட்டு கோஷியன்ட் வந்து 3 ப்ளஸ் 20202. மறுபடி ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ திருப்பி டிவைட் பண்ணணும். ஸோ இந்த 30303 லெஃப்ட் சைடு வந்துடும். இஸ் ஈக்குவல் டு இதை வச்சு இப்போ டிவைட் பண்ணணும். ஸோ 30303 20202 into 1. So 20202 10101. So 30303 is equal to 20202 into 1 plus 10101. Again remainder not equal to 0. So இது இந்த side 20202 is equal to
ஸோ 10101 10101 into 2 வந்து 20202. ஸோ ரிமைண்டர் வந்து 0 வந்துருச்சு. therefore 20202 is equal to 10101 into 2 plus 0. ஸோ ரிமைண்டர் வந்து 0 வந்துருச்சு. ஸோ டிவைசர் இடத்துல என்ன இருக்கோ அதுதான் வந்து நம்மளோட ஆன்சர். ஸோ பி இடத்துல 10101 தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து HCF of 252525 and 363636. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து நமக்கு 10101 தான் கிடச்சிருக்கு. நீங்கள் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் யூஸ் பண்ணி பண்ணாலும் நமக்கு 10101 தான் கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் எந்த மெத்தட் யூஸ் பண்ணி HCF கண்டுபிடிச்சாலுமே உங்களுக்கு ஒரே ஆன்சர் தான் வரணும். ஸோ இப்போது நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக்கில் அந்த ஃபார்முலா தெரியணும் நமக்கு. P1 power Q1 into P2 power Q2 into P3 power Q3 etc. into Pn power Qn. ஸோ அது fourth sum, if 13824 is equal to 2 power A into 3 power B, then find A and B. ஸோ இது வந்து சிம்பிள் தான். 2 power A into 3 power B is equal to 13824 கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேருந்து நம்ம A and B கண்டுபிடிக்கணும். ஸோ யூஸ்வலாக பண்ணுற மாதிரி நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணோம். ஸோ இதே மாதிரி ஒரு சம் வந்து நம்ம எக்ஸாம்பிள் சம்மில் பார்த்துருக்கோம், A power B into B power A. ஸோ அதுக்கு வந்து இந்த நம்பரை ஃபஸ்ட்டு ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு 2 power something into 3 power something அந்த ஃபார்மேட்டில் எழுதிட்டு நம்ம A and B கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு 13824. ஸோ இதுக்கு 2 டேபிள், 2 6 are 12, 2 9s are 18, 1 2. So 2 3 4 5 6 2 1 7 7 sorry 1 7 2 8 2 8 6 4 2 4 3 2 2 1 0 8 2 54 2 27 27 na 3 9s are 27, 3 3s are 9, 3 1 is 3. So 13824 is equal to 2 வந்து இங்கே எத்தனை டைம்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 2 வந்து 9 டைம்ஸ் இருக்குது. ஸோ நான் டேரெக்டாக எழுதிட்டேன். 2 power 9 into 3 வந்து 3 டைம்ஸ் இருக்குது. 1 2 3. ஸோ நீங்கள் வந்து 1 வர வரைக்கும் பண்ணிக்கோங்க. ஸோ 3 வந்து 3 டைம்ஸ் இருக்குது. ஸோ 3 power 3. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 13824 is equal to 2 power A into 3 power B கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணோன்னா 2 power A இந்த இடத்துல 2 power 9ன்னு இருக்குது. 3 power B இருக்கிற இடத்துல 3 power 3ன்னு இருக்குது. ஸோ A is equal to 9, B is equal to 3. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ 2 power A into 3 power B is equal to 13824 கொடுத்துருக்காங்க. நம்ம A and B கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு அந்த P1 power Q1 into P2 power Q2 அந்த ஃபார்மேட்க்கு எழுதிட்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்ம A and B ஆன்சர் எழுதிடணும். ஸோ இப்போ ஃபிஃப்த் சம் அப்படியே இதே மாதிரி தான், நோட்டேஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிஃப்த்து P1 power x1 into P2 power x2 into P3 power x3 into P4 power x4 is equal to 113400, where P1, P2, P3, P4 are primes in ascending order. ஸோ இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் அந்த ஆர்டரில் எழுதணும். அண்ட் x1, x2, x3, x4 are integers. Find the value of, நம்ம இந்த சம்மில் என்ன பண்ணணும்னா P1, P2, P3, P4 values and x1, x2, x3, x4. ஸோ இந்த 8 வேல்யூஸுமே நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஃபார்மேட் வந்து ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் அதோட ஃபார்மேட். ஸோ நம்ம லாஸ்ட் சம்மில் பண்ண மாதிரியே இதோட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சி அதை ஆர்டரில் எழுதிட்டு நம்ம ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஆன்சர் எழுதிடலாம். ஸோ சொல்யூஷன் 113400. ஸோ இதுக்கு 2 5s are 10, 2 6s are 12, 2 7s are 14, 0 0. 2 2s are 4, 2 8s are 16,
2 3s are 6, 2 5s are 10, 0. 2, 1, 4, 1, 7, 5. So 5ல முடிஞ்சிருக்கு. So 5 table. 5 2s are 10. So 2, 8, 3, 5. 5, 6, 7. So 7 table, 81. 3, 7. 3 9s are 27. 3 3s are 9. 3 1 is 3. So இதை நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். அதாவது சின்ன நம்பரில் ஆரம்பித்து பெரிய நம்பரில் ஃபினிஷ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 2 எழுதிக்கலாம். ஸோ 2 வந்து 3 டைம்ஸ் இருக்குது. 1 2 3. ஸோ 2 cube into. அடுத்தது வந்து 5 எழுதக்கூடாது, ஏன்னா அசெண்டிங் ஆர்டர் சொல்லியிருக்காங்க. 3 தான் எழுதணும். ஸோ 3 வந்து 4 டைம்ஸ் இருக்குது. ஸோ 3 பவர் 4 இன்ட்டு அதுக்கப்புறமா 5 எழுதிக்கோங்க. 5 ஸ்கொயர். ஸோ 2 டைம்ஸ் இருக்குது. 5 ஸ்கொயர் இன்ட்டு 7 வந்து 1 டைம் தான் இருக்குது. ஸோ 7 பவர் 1. So 2 cube into 3 power 4 into 5 square into 7 power 1. So இது வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி நம்பர்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் அவங்க கொடுத்தது p and xல கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி எழுதணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா p1 இருக்கிற இடத்துல 2 இருக்குது. ஸோ p1 is equal to 2. p2 இடத்துல 3 இருக்குது. ஸோ p2 is equal to 3. அதே மாதிரி p3 is equal to 5 and p4 is equal to 7. So p1, p2, p3, p4 எழுதுன மாதிரியே பவர் வேல்யூஸ் x1, x2, x3, x4 எழுதணும். ஸோ x1 is equal to 2 power 3 இருக்குது. ஸோ 3. x2 is equal to 3 power 4 இருக்குது. ஸோ 4. x3 is equal to 5 ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ 2. அதே மாதிரி x4 is equal to 1. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி p1, p2, p3, p4 values and x1, x2, x3, x4 values நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த ஃபேக்டரைசேஷன் நீங்கள் கரெக்டாக பண்ணணும். ப்ளஸ் அசெண்டிங் ஆர்டர் எந்த ஆர்டரில் எழுத சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கொஸ்டினில் வந்து நோட் பண்ணணும். ஸோ இதோட வந்து நம்ம ஃபர்ஸ்ட் 5 சம்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.